அத்தை, இப்ப ஏதாவது மாத்திரை போடுறீங்களா? இல்லம்மா, நாங்க மாத்திரை போட்டுட்டேன். இத நைட்டு தான் சாப்பிடணும். சரிங்க அத்தை. ஆ, ஐயோ, வாங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஆ, என்னங்க இவ்ளோ தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்ல ஹாஸ்பிடல்ல திரும்ப உங்களை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. உங்களை அட்மிட் பண்ணப்ப வீட்டு அட்ரஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த அட்ரஸ் வாங்கிட்டு தான் உங்களை தேடி வந்தேன். இப்போ கால்வலி எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. லேசா வலி இருக்கு, அவ்வளவுதான். யார் இவங்க? ஆ, அது என் பொண்ணு. அப்படியா? மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க? அவ ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. பாவம், ரொம்ப சின்ன வயசா இருக்காங்களே, அதுக்குள்ள இறந்து போயிட்டாங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆ, ஆமா, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஏங்க, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு கேட்டேன். அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? அவரு வெளிநாட்டுல வேலையில இருக்காரு. ஓ. ஆ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஆ, இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆ, நீங்க இருங்க, நான் அதோ வந்துடுறேன். பாத்து பாத்து. ம். அத்தை, இவங்களுக்கு கார்த்திக் தம்பி மேல ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அதான் துருவி துருவி நிறைய கேள்வி கேக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது மைதிலி. சும்மா சாதாரணமா தான் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா கார்த்திக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, தண்ணி கேட்டாங்களா, எடுத்துட்டு போய் கொடு. ம்.